கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வாறு செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 139 11வது வசனம் 12வது வசனமும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலைப் போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சம் சரி என்று இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். தாவீது பக்தன் அநேக வேளைகளிலே இருளான ஒரு அனுபவங்களுக்குள்ளே கடந்து சென்றிருக்கிறார். அப்பொழுதெல்லாம் வெளிச்சமாகிய கர்த்தரை அவர் சார்ந்து கொண்டு அவரையே நம்பியிருந்தபடினாலே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். அவருக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களை மடங்கடித்து அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார். கடந்த நாட்களில் ஒரு சாட்சியை கேட்டேன். கர்த்தரை அறியாத ஒரு சகோதரன், அவர்கள் நன்றாக படித்தவர்கள், ஆனால் பலவிதமான உலகிக பாவங்களுக்குள்ளே அடிமைப்பட்டு கிடந்ததினாலே சமாதானத்தை இழந்து போனார். மிகவும் அவருடைய இருதயம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருந்தது. அப்பொழுது அநேகர் அவருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறார்கள், வேதத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு அது பிடிக்கவில்லை. வேதத்தை வாங்கி தூக்கி எறிந்து விட்டார். இயேசு என்று சொன்னாலே அவருக்கு பிடிக்கவில்லை. அந்த நிலைமையில தான் அவர் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தபடினாலே, சமாதானம் இழந்து கொண்டிருந்தபடினாலே, ஒரு நாள் அவராகவே போய் அவரிடத்துல கேட்டார், நீங்கள் இயேசு இயேசு என்று சொல்லுகிறீர்களே, அந்த இயேசு எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த சமாதான குறைவிலிருந்து விடுதலை கொடுக்க முடியுமா என்று சொல்லி கேட்ட பொழுது அவர்கள் முடியும் என்று சொல்லி ஒரு வேதாகமத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவரோ தன் வீட்டுக்கு அந்த வேதாகமத்தை கசக்கி ஒரு மூலையிலே போட்டு விட்டார். ஆனால் அவருக்கு அன்று இரவு ஒரு சமாதானமே இல்லை. அவருடைய சிந்தனையிலே தற்கொலை செய்து மாண்டு விடுவோம் என்று சொல்லி அவருக்குள்ளே தற்கொலை எண்ணம் மேலிட்டு கொண்டே இருந்தது. உடனே அவர் ஒரு கயிறை எடுத்து கட்டி அதில் தொங்கிவிட வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்து கொண்டிருக்கிற வேளையிலே அவருடைய அறையின் விளக்கு அணைந்து விட்டது. அப்ப என்ன செய்தாருன்னா, இந்த கரண்ட் வந்த பிறகாக நம்ம தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த பொழுது அவருடைய இருதயம் ஒரு விதமான தத்தளிப்புக்குள்ளே காணப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒரு பயம் அவரை பற்றி பிடித்தது. அப்பொழுது என்றைக்கோ ஒரு நாள் ஒரு மூலையிலே போட்ட அந்த வேதாகமத்தின் திசையை நோக்கி அவர் கண்களை திருப்பின பொழுது அந்த இடத்துல ஒரு சிறிய வெளிச்சம் தென்பட்டது. வெளிச்சம் தென்பட்ட உடனே சிறிது நேரத்தில் கரண்ட் வந்துருச்சு. அவர் உடனே அந்த வேதாகமத்தை எடுத்து, சரி இது என்னதான் இருக்கிறது என்று வாசித்து பார்ப்போம் என்று சொல்லி வாசித்து விட்டு நாம் தற்கொலை செய்து கொள்வோம் என்று சொல்லி அவர் வேதத்தை திறந்த பொழுது அவர் சஞ்சலத்திற்கும் சமாதானத்துக்கு குறைவான காரியங்கள் எதுவென்பதை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தி அதில் வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் அவரோடு கூட பேசினார். உடனே அவர் அந்த தற்கொலை எண்ணத்தை விட்டுவிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை நோக்கி கடந்து அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக, ஆலோசனைகளை கொடுக்கும்படியாக அவர் கேட்டுக்கொண்டார். இப்படியாக அவர் மரணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு அன்றைக்கு ரட்சிப்பை அடையும்படிக்காக அவர் தூக்கியிருந்த வேதத்தில் உள்ள வேத வசனம் அவருக்கு வெளிச்சமாய் தென்பட்டது. மரண இருளிலிருந்து அவர் வெளிச்சத்தினிடத்திற்கு கர்த்தர் கொண்டு வரும்படியாக சித்தம் கொண்டவராக அவரை அந்த மரணத்தின் பாதையில போய்விடாதபடிக்கு, சத்துருக்கு இடம் கூடாதபடிக்கு அவரை தூக்கி எடுத்ததினாலே இன்றைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டு சந்தோஷமடைந்து கர்த்தருக்காக இன்றைக்கு எழும்பி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சொல்லுகிறாரு, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக அவர் அருணோதயம் போல, சூரியனை போல இருளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே அவர் பிரவேசித்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருளின் காரியத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். வெளிச்சத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் நடக்க வேண்டிய வழி கர்த்தர் அவர்களுக்கு காட்டி அவர்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி சீரான பாதையிலே நடத்துவார் என்று சொல்லி இந்த வேதத்தின் வாயிலாக நம்ம அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக வேளைகளே பலவிதமான இருளுக்குள்ளே, இருளின் அனுபவங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவரை நாம் ஆராதிக்கிறது உண்மைதான். ஆனாலும் அநேக வேளைகளிலே பலவிதமான கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள் என்று சொல்லி வருகிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு இருளை போல சூழ்ந்து கொள்ளுகிறது. அந்த வேளையிலெல்லாம்
தாவீது பக்தன் எழுதுகிறார், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். ஏனென்று சொன்னால், ஒருவேளை இப்படிப்பட்டதான காரியங்கள் நாம் சந்திக்கிற எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருளாக தோன்றலாம். ஆனாலும் கர்த்தரை நம்பியிருக்கிறவருடைய வாழ்க்கையில அவர் வெளிச்சமாக, இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாக வெளிப்படுகிற தேவனாயிருக்கிறார். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வெளிச்சமாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயம், ஒரு பலன் நமக்குள்ள இருக்கிறபடினால நாம் அந்த இருளினாலே பாதிக்கப்படுவதில்லை. ஆகையினால்தான் தாவீது சொல்கிறார் 23ஆம் சங்கீதத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி இருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு சத்துருவாகிய பிசாசானவன் பலவிதங்களே நமக்கு நெருக்கத்தை கொடுத்து அந்த இருளிற்குள்ளாகவே நம்மை அடிமைப்படுத்தி வைக்க பல விதங்களிலே அவன் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறான். வியாதி என்றால் வியாதியிலே கிடந்து அப்படியே அழிந்து போவது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆனால் மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இன்றைக்கு பாருங்க, யோபுடைய வாழ்க்கை நம்ம பார்த்தீங்கன்னா பல விதங்கள் அவனுடைய வாழ்க்கையில கஷ்டம்தான். ஆனால் அவரும் கூட அந்த இருளான அனுபவங்களுக்குள்ளே போனாரு. ஆனாலும் கர்த்தரை இருக பற்றி கொண்டபடினால, கர்த்தரை நம்பினபடினாலே கர்த்தர் அவருக்கு வெளிச்சமா இருந்து இருளின் ஆதிக்கத்தினின்று விடுதலை தந்து கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதித்து மறுபடியும் இரட்டிப்பான நன்மைகளினாலே அவரை நிறைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிச்சத்தினத்திற்கு அவரை கொண்டு வந்து கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சத்துரு எப்படியாகிலும் நாம் மடிந்து விட வேண்டும், வீழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லி, நாம் இழந்து விட வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை நம் வாழ்க்கையில இருளை போல அவன் பல காரியங்களை கொண்டு வரலாம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நமக்கு கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறபடினாலே, அவரை நாம் நம்பி இருக்கிறபடினாலே நம்மை கர்த்தர் மறுபடியும் அந்த இருளில் இருந்து விடுதலையாக்கி அவர் நம்மை வெளிச்சத்திற்குள்ளே பிரவேசிக்க செய்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஆகையினால்தான் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே அந்த இருளின் ஆதிக்கத்தினின்று பலவிதமான இருளின் சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்கி நம்மை வெளிச்சத்தினத்திற்கு கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இருளை போல காணப்படலாம். அந்த இருளிலே உட்கார்ந்திருக்கிறதை போல காணப்படலாம். எப்பொழுதுதான் இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடிவு காலம் வருமோ என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் யோபுவை போல கர்த்தரை நோக்கி பார்த்து உங்கள் விண்ணப்பங்களை வையுங்கள். தாவீதை போல கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரை சார்ந்து கொண்டு அவரிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த இருளின் கிரிகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி வெளிச்சத்தினிடத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் தாமே அப்படியாக உங்களை ஆசீர்வதிக்கும்படியா நாம் ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்றைக்கும் கர்த்தாவே பலவிதமான இருளின் அனுபவங்களுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, ஒருவேளை பாவத்து நிமித்தமாய் வந்த இருளோ, வியாதி நிமித்தமாய் வந்த இருளோ, அல்லது பலவிதமான உலகத்தின் நெருக்கங்கள் நிமித்தமாய் வந்த இருளின் காரியங்களோ எதுவாயிருந்தாலும் வெளிச்சமாகிய கர்த்தர் அவர்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாய் இருந்து கர்த்தாவே அவர்களை கர்த்தாவே இந்த இருளின் ஆதிக்கத்தில் இன்று விடுதலையாக்கி நீர் வெளிச்சத்தின் இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இருளுக்குள்ளே தள்ளுகிற பொல்லாத சத்துருவின் கிரிகளை நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து சபித்து சம்பந்தப்பட்டவர்களை விட்டு வெளியேறி போவதா என்று சொல்லி கட்டளையிடுகிற இயேசுவின் நாமத்தினால நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.